அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமையில நகை வாங்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமையில புது விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமையில வண்டி வாங்கக்கூடாது. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். வாஸ்து தோஷம் இருக்கிறவங்க வழிபாடு செய்ய வேண்டிய நாள். செவ்வாய்க்கிழமையில துர்க்கையம்மனை வழிபட்டோம் அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை தீரும். செவ்வாய் ஹோரை நேரத்துல கடன் தொகையை சிறிதளவாத அடைத்தோம் அப்படின்னா கடன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்கையம்மன் கோவிலுக்கு போய் குங்குமத்தை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா திருமண பாக்கியம் கை கூடும். செவ்வாய்க்கிழமையில கோயிலில் இருக்கக்கூடிய விருட்சத்துல போய் அந்த தொட்டில் கட்டுவாங்கல்ல, அப்ப கட்டினோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். மிக மிக முக்கியமான ஒரு கிழமை தான் செவ்வாய்க்கிழமை. வழிபாட்டிற்கு மிக முக்கியமான கிழமை செவ்வாய்க்கிழமை. அப்படி ஒரு அற்புதமான செவ்வாய்க்கிழமையில இன்று மதியம் வரக்கூடிய ராகு கால நேரமான 3 to 4:30 இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு வரியை நீங்க சொன்னீங்கன்னா கடன் தீரும், கஷ்டம் தீரும், கணவன் மனைவி பிரச்சனை தீரும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த சொல்றேன். தவறாமல் இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. அதை மாதிரி எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டையும் பிரச்சனையுமாவே இருக்கு அப்படிங்கிறவங்க 9 செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் எலும்புச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. துர்க்கையம்மன் முன்னாடி எலும்புச்சம்பழ தீபம் ஏற்றி பானகத்தை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கறதா வேண்டி பானகம் செய்து கொண்டு போய் பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மாதிரி ஆன்மீக ரீதியான சந்தேகங்கள், நான் இந்த நாளில் இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, புதுசாக நான் வண்டி வாங்கணும், என்னுடைய பெயர் ராசி நட்சத்திரம் இதுதான், இந்த நாளில் வாங்கினா எப்படி இருக்கும், இது மாதிரிலாம் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நிச்சயமாக பதில் தெரிவிக்கிறேங்க. சரி, இப்படி ஒரு அற்புதமான நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தும் துர்காயை நமக. ஓம் தும் துர்காயை நமக என்னும் மந்திரத்தை குறைந்தது 27 முறை, அதிகபட்சம் 108 முறை வரைக்கும் கோயிலில் உட்காந்து சொல்லலாம், வீட்டில் உட்காந்து சொல்லலாம். நான் ஆஃபீஸில் இருந்தேங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு தண்ணீரை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த தண்ணீரை குடிச்சுக்கோங்க. உங்கள் கஷ்டம் தீரும், மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான இந்த ஒருவரி மந்திரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். துர்க்கையம்மனின் அருளால் எதிரி தொல்லையும் நிச்சயமாக நீங்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.